இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5 புள்ளி இடுக்கு புள்ளி 3ல் நிப்பாட்டுற ஒரு பொங்கல் ஸ்பெஷல் கோலம். 2 பொங்க பானை போட போகிறோம். புள்ளி வச்சு எப்படி பொங்க பானை போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த 5 புள்ளி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் கடைசி புள்ளியில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 புள்ளியை இப்படி வளைச்சி ஒரு பானை போட போகிறோம். இப்படி வளைச்சி இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிங்க. இப்படி ஒரு பொங்க பானை. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 2 புள்ளியில் டச் பண்ணி இப்படி ஒரு பானை. இது அழகாக இந்த வாய் பானைக்கு ஒரு வாய் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டுவோம் இல்லையா பொங்க பானையில், இது எல்லாமே நீங்கள் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அதுமாரி சென்டரில் இருக்கிறதுக்கு ஏதாவது டிசைன், உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ அந்த டிசைன் போடலாம். இப்படி போடலாம், இப்படி பண்ணலாம். இந்த புள்ளியில் பானையிலேருந்து பொங்கல் பொங்கி வழிகிற மாதிரி இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த புள்ளியிலையும் கீழே இருக்கிற 2 புள்ளியை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ அதை போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே தாமரை மாதிரி போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற புள்ளியில் பொங்கல்னாலே கரும்பு இல்லாமல் பொங்கல் இருக்குமா, இப்படி ஒரு கரும்பு ஒன்று போட்டுக்கலாம். கரும்புக்கு ஒரு கரும்பு சின்னதாக பெருசாக எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு தோகை. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற புள்ளிக்கு உங்கள் கற்பனையில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து மாதிரி இப்படி போட்டு கீழே இங்கே இஞ்சி கொத்து மாதிரி போட்டுக்கலாம். இங்கே ஒரு நெல் கதிர் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சூரியனை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் இதை எப்படி கலர் கொடுத்து போட போகிறேங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.